அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நகை கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுக்கு முழுவதுமாக தள்ளுபடி செய்து தற்போதைய தாவேக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க அரசாணை. யாரெல்லாம் நகை கடன் வைத்து அது தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி தற்போது விவசாயிகளும் ஏழை எளிய மக்களும் காத்து கொண்டிருப்பீங்க. ஒரு வழியா அதற்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 5 சவரன் வரை 40 கிராம் வரை யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுக்கு முழுவதுமாக தள்ளுபடி. அதே போல எந்தெந்த வங்கிகள்ல நகைக்கடன் வாங்கியிருந்தா முழு தள்ளுபடி கிடைக்கும், அதே போல எந்தெந்த வங்கிகள்ல வாங்கியிருந்தா பாதி தள்ளுபடி கிடைக்கும், அதே போல நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, தகுதியற்றவர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். அதே போல இந்த நகைக்கடன் நீங்க தள்ளுபடி நீங்க பெறணும் அப்படின்னா 5 சவரன் மட்டும் பத்தாது, 40 கிராம் மட்டும் பத்தாது, சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிபந்தனைகளோடு விதிச்சிருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் என்ன, அதை பத்தியும் தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதே போல யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்பதற்கான பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்கு, அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான துல்லியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறது இந்த நகை கடன்களை தள்ளுபடி பெறுவதற்கு செய்வதற்கு வாங்குவதற்கு தகுதியுள்ளவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்றது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அரசாணைப்படி அரசின் உத்தரவின் பேரில் நகை கடன்களை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுடைய நகையோட மொத்த எடை சரிங்களா 40 கிராமுக்குள்ள இருக்கணும், 5 பவுனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் பத்தாது, சில முக்கிய நிபந்தனைகளும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து 2வதா மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும் என்ற உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்களுக்கும் இந்த தள்ளுபடி தகுதி உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இதுவரைக்கும் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான காரணம் என்ன, எத்தனை கிராமுக்குள்ள இருக்கணும், எல்லாமே பார்த்தோம். இப்போ தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஆப்போசிட்டா கொடுப்பாங்க. உங்களுடைய மொத்த எடை 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் சரி, அவங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை நீங்க கொடுக்காம இருந்தாலும், தவறுதலா கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. அதே போல ஆதார் நம்பரை நீங்க கொடுக்காம இருந்தாலும், தவறுதலா கொடுத்திருந்தாலும், இல்ல வேறொருத்தவங்களோட மாத்தி கொடுத்து நீங்க நகை கடன் பெற்றிருந்தாலும் இதுல தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது. அதே போல கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியில பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அரசாங்க வேலையில இருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி திட்டம் பொருந்தாது என்றும், அதே போல நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது என்றும், போலி நகை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது என்றும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதே போல உங்களுடைய ஆதார் அட்டையும் ரேஷன் அட்டையும் தமிழ்நாட்டை சேர்ந்த ரேஷன் அட்டையாதான் ஆதார் அட்டையா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தள்ளுபடி. அப்படி இல்லாம உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ வைத்து நீங்க நகை கடன் பெற்றிருக்க முடியும். ஆனா தள்ளுபடிக்கு அது உதவாதுன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள இருந்ததுன்னா தள்ளுபடி கிடைக்கும், அப்படி இல்லைனா கிடைக்காது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய மாதங்கள்ல இருந்து அரசாணை வெளியிடப்படும். ஸோ அதற்கப்புறம் நீங்க நகைகளை மீட்டெடுத்துக்கலாம். அதற்கான தொகையை அரசே கட்டிடும். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.